நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாத்திரம் எல்லாமே விளக்கி வச்சுட்டு கிச்சனும் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் போகிறோம். மார்னிங் காஃபி போட எந்திரிச்சு வரோம். காஃபி போட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு செட் ஆஃப் பாத்திரம் வந்துட்டு சேர்ந்துருது. சரின்னு அதையும் துலக்கி வச்சிடுறோம். அப்புறம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வரோம். சரி அப்படி இப்படின்னு வேலை பார்க்குறோம். அதனால பாத்திரங்கள் சேருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிச்சனும் கிளம்ஸி ஆகுது. அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிறோம். வச்சுட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஈவினிங் மறுபடியும் காஃபி போட கிச்சனுக்கு வரோம். பார்த்தா ஒரு செட் ஆஃப் பாத்திரம் கிடக்குது. கிச்சன் கிளம்ஸியா கிடக்குது. எனக்கு ஒண்ணும் புரியல. அது எப்படி? அதான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு தானே போயிருக்கேன். அப்புறம் எப்படி இதெல்லாம் கிளம்ஸியா கிடக்கலாம்? ஒருவேளை நம்ம தூங்குற நேரத்தில நம்ம 2 ஜீவன்கள் வச்சிருக்கோமே வீட்ல, அது போய் எதுவும் நோண்டி வைக்குங்களோ? என்னான்னே எனக்கு ஒண்ணும் புரியலங்க. பைத்தியம் பிடிச்சிரும் போல. எனக்கு மட்டும் தான் அப்படியா? இல்ல உங்களுக்கான்னு கண்டிப்பா சொல்லுங்க. இதே மாரி தான் நேத்து ஈவினிங்கும் போயி ஒரு காஃபி போடலான்னு தான் உள்ள நுழைஞ்சேன். அப்படியே அங்கிட்டிருந்து ஒரு வேல தட்டி கூப்பிடுது. இங்கிட்டிருந்து ஒரு வேல தட்டி கூப்பிடுது. என்னைய மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுது. அப்பப்பப்பா! தலையே வெடிச்சிரும் போல. என்னடா நமக்கு வந்த சோதனைன்னு தாங்க இப்ப வரைக்கும் இருக்கு.